எனக்கு அவன் செய்வனை பண்ணியிருப்பானா, இவன் செய்வனை பண்ணியிருப்பானா, இல்லை என் குடும்ப செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பலரும் பரிதவிப்பு. இயந்திரமாகி இயந்திரம் தாயத்து மை வராகி புதுசத்தில் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சு. இந்த வராகி பொக்கிஷத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், காதலர்கள் பிரிஞ்சிருக்கோம், இல்லை எனக்கு வேலை கிடைக்கல, இல்லை நான் வெளிநாடு போக முடியாமல் இருக்கேன், வெளிநாட்டில் வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இங்கே வேலை செய்கிற இடத்துல எனக்கு கவர்மெண்ட் வேலையில் பிரச்சனை, இப்படிங்கன்னா பலருக்கு பல இன்னல்கள் இருக்கு இல்லையா? அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பொருளை வாங்கி நம்ம கையில் கட்டிக்க. இப்போ பார்த்தா சிலர் பார்த்துக்க கையில் ஒரு கருப்பு கயிறு கட்டிருப்பான், சிலர் கயிறு கட்டியிருப்பான், இப்போ 10 தாயத்து கட்டிருப்பான், ஆனால் எதுவும் நடக்கும். இது அனைத்துக்குமே ஒரே தீர்வாக அந்த வராயிங்கிற ஒவ்வொரு மாந்திரிகவாதியும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடுறாங்க. இப்ப எதுவும் காரணம் இருக்கும். ஆதி மாந்தரை எடுத்துட்டோன்னா அவனுக்கான தெய்வங்கிறது இங்கே என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். இந்த குலதெய்வத்துக்கு இங்கே இப்போ சிலர் அது பிற்போக்குத்தனம், கடவுள்னு ஒன்று இல்லைன்னு முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையானா இருக்காரு. யார் ஒருத்தனோட வாழ்க்கையில் துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனை எனக்கு வேறு வழியே இல்லை, துரோகத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு யாருமே இல்லாத ஒரு நிலையில் நிற்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வராகியோட ஃபோட்டோ இல்லை வராகியோட பேரோ இல்லை வராகியோட மந்திரம், வராகி சம்மந்தப்பட்டவங்க அடுத்த மதத்துலையும் போய் கூட கோயிலில் போய் சாமி வைப்பாங்க, அவங்களும் வராங்க. கண்டிப்பா சார். இந்த வராகி பொக்கிஷத்தை வாங்கி பயனடைந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு அரசு துறையில் ஒரு பெரிய அதிகாரி, அவங்க குடும்பத்தில் ஒரு 18 வருஷமாக குழந்தையே இல்லாமல் மதுரை பக்கம் ஒரு கோயிலில் வேண்டுதல் வச்சு அந்த குழந்தை பிறந்தது. அதாவது மதம் கடந்து இந்த சாமினா யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கே இந்த அளவுக்கு வேலை செய்கிறா உறுதுணையாக இருக்காருன்னா அப்போ உங்களோட வாழ்க்கையில் எந்த ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு இணைந்திருப்பது ஸ்ரீ வாராகி சித்தர் மறைமொழியாளர் அவர்கள். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வாராகி அணி ஆசைப்படுத்த மாட்டோம். வணக்கம். இன்னைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பல, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, அப்புறம் இடம் வாங்குறது விற்கிறது, இந்த மாதிரி, அப்புறம் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் உங்களால தீர்வு காண முடியுமா? எதனால மாந்திரிகவாதியை மக்கள் நாடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார், உங்களுடைய பதில் என்னவா? இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகம்னா ஒரு தவறான ஒரு விஷயம், அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மக்கள் மனதில் இருக்குது. அது தவறு. இந்த ஆன்மீகத்தோட சேர்ந்தது தான் மாந்திரிகம். இந்த 1964 மாந்திரிகம் ஒரு கலை தான். அதை தவறாக ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான சொல்யூஷன் எதுன்னா அது மாந்திரிகம் தான். இப்போ ஒரு கோயிலில் ஒரு சிலை அங்கே நிறுவனம்னா கூட அங்கே மாந்திரிகங்கிற ஒரு கலை இருந்தால் தான் அங்கே அந்த சிலைக்கு உயிர் கொடுக்க முடியும். இப்போது இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆகிருக்கும். ஒருத்தனுக்கு வேலை இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு குடும்பத்தில் கடன் பிரச்சனையே இருந்துகிட்டு இருக்கும். செய்கிற இடத்துல வேலையில் பார்த்தீங்கன்னா யாராவது தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க, இல்லை எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்க, இல்லை தன்னோட பையனுக்கு மேல் படிப்பு படிக்கணும், வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் வெளிநாடு போகவே முடியலையே, என்ன பண்ணியும் உனக்கு தரையாக இருக்குன்னு. சில பேர் நேற்று கூட ஒரு அம்மா என்னோடய பொண்ணு அது மாதிரி நீட்டில் எழுதிட்டு இருக்கு, அப்புறம் இன்னொரு அம்மா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் 1/2 மார்க் 1 மார்க்கில் போயிடுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அது போக மெயினாக இன்றைக்கி மக்களுக்கு பல பேர் எனக்கு அவன் செய்வனை பண்ணியிருப்பானா, இவன் செய்வனை பண்ணியிருப்பானா, இல்லை என் குடும்ப செய்வனையால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இன்றைக்கி பலரும் பரிதவிச்சிருக்கேன். இதுக்காக நான் நான் பரிகாரம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணேன், எந்த இதுக்கும் எனக்கு பலன் கிடைக்கல. இப்போது நீங்கள் இப்போ பொதுவாக கேட்குறீங்க, சரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம இங்கே மடத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம வராகி மந்திராலயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா வராகி பொக்கிஷன்ட்டு. இப்போ நான் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நான் மக்களுக்கு நான் கொடுக்குறதில்ல. நான் ஒரு வராகி உபாசனைனா வராகி பொக்கிஷங்கிற ஒரு அவளோட அனுகிரகத்தோட ஒரு இயந்திரம், வராகி இயந்திரம், தாயத்து மை, அவங்களுக்கு உண்டான அவங்களோட பிரச்சனை என்னவோ அவங்களுக்கு உண்டான அந்த பொருள் நம்ம கொடுக்குறோம். இந்த வராகி பொக்கிஷத்தை இவங்க வாங்கி, அதாவது ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் நீ என்ன பிரச்சனையில் இருந்தாலும் நீ போய் அவங்க முன்னாடி நிற்கும் போது ஒரு தாய்க்கு தன்மையா குழந்தைக்கு என்ன தேவைங்கன்னு, அது போல் நான் வராகி பொக்கிஷத்தில் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், இப்போ நான் சொன்னேன் அந்த குடும்பம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறதோ, இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறதோ, கடன் பிரச்சனையோ, தொழில் இல்லாமல் இருக்கிறது, இது அத்தனையுமே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையில் நீங்களே அதை கண்கூட உணரலாம். இப்போ இதை தான் நான் என்னோட டிவைடேஷன் என்கிட்ட வரவங்க எல்லாருக்குமே நான் கொடுக்குறது தான்.
அதை வந்து இப்போ சாமானியனுக்கும் கிடைக்கணும். சாமானியனுக்கு இது பொதுவாக எல்லாருக்குமே ஒரே விஷயம், ஒரு ஒன் டைம் சொல்யூஷன். நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பொருளை வாங்கி நம்ம கையில் கட்டிக்கிறப்ப பார்த்தா சிலர் பார்த்த கையில் ஒரு கருப்பு கயிறு கட்டிருப்பான், சிவப்பு கயிறு கட்டியிருப்பான், ஒரு 10 தாயத்து கட்டிருப்பான். ஆனால் எதுவும் நடக்கல. இது அனைத்துக்குமே ஒரே தீர்வாக அந்த வராகிங்கிற அன்னையோட அருள் கிரகத்தில் வராகி பொக்கிஷத்தை கொடுக்கு. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா போகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் உடையும். உங்கள் குடும்பம் சௌபாக்கியமாக சுபிட்சமாக இருக்கும். அதுதான் என்னோட கூற்று. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாலே உங்களோட வாழ்க்கை மேன்மையாக. கண்டிப்பா சார். இப்போ ஒவ்வொரு மாந்திரிகவாதியும் ஒவ்வொரு தெய்வங்களை வந்து வழிபடுறாங்க. இப்போ நீங்க வராகின்ற தெய்வத்தை வழிபடுறீங்க, இன்னொருத்தரங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காளி, அந்த மாதிரி மாடசாமியா இருக்கட்டும், கருப்பசாமி, இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களை வழியிடுறாங்களே, இதெல்லாம் பின்னாடி எதுவும் காரணம் இருக்குமா? ஆதி மாந்தர் எடுத்துட்டோம்னாவே அவனுக்கான தெய்வங்கிறது இங்கே என்னன்னா பஞ்சபூதங்கள் தான். அவனுக்கு இரவுங்கிறது ஒரு கொடுமையான நரகமாக இருந்தது. பகலுங்கிறது வந்து சூரியனுங்கிறது தான் அவனுக்கான அந்த இறை சக்தி. அந்த அவனுக்கு ஒரு பெரிய சொர்க்கம் எதுன்னு கேட்டாக்க அதான் அவனுக்கு சூரியங்கிறது தான் அன்னைக்கான கடவுள் இருந்தது. அதுக்கப்புறம் தன்னை சுற்றி வாழ்ந்த வன விலங்குகளை தான் வந்து அவன் கடவுளாக நினச்சி பாவிக்க ஆரம்பித்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பலருக்கும் ஒரு ஐயப்பாடு இருக்கும், என்னடா நம்ம கும்புற எல்லா தெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மிருகத்தோட உருவம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. நீங்கள் அதை யாரும் இதை பற்றி ஆராய்ச்சியோ எதுவும் இது பண்ணல. ஏன் நம்ம கும்புற தெய்வத்துக்கு ஏதாவது இப்போ நம்ம வராய் அணியாக இருந்தாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்றியோட முகம் தான் அவங்களோட உருவமாக இருக்கும். இப்போ பைரவ குமரவ நாயை தான் வந்து நம்மளோட இதாக இது பண்ணுவாங்க. இன்னைக்கு நந்தி பகவானை கன்றுக்குட்டியை தான் கன்றுக்குட்டி தான் நந்தி பகவான். இன்னைக்கு நாகதோஷம் நாகம்ங்களா இன்னைக்கு பாம்பை தான் வந்து சிவனோட கழுத்தில் வச்சுருக்காங்க. இன்னைக்கு காட்டுக்கு ஒரு பெரிய உருவம், ஒரு காட்டுக்கு ஒரு பெரிய ராஜாவை யாரை பார்த்தான்னா யானையை கண்டு பயந்தான். அவன் யாரெல்லாம் பார்த்து பயந்தானோ அவங்களெல்லாம் ஒரு தன்னோட கடவுளாக வச்சு வணங்க ஆரம்பித்தான். இன்றைக்கி காளையை வந்து எப்படி சிறப்பாக விழா எடுத்து கொண்டாடுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது ஒரு பக்கம். இப்போ ஒவ்வொருத்தர் காளியை வணங்குறாங்க, இது பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். இந்த குலதெய்வத்துக்கு இங்கே இப்போ சிலர் வந்து அது பிற்போக்குத்தனம், கடவுள்னே ஒன்று இல்லைன்னு முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையானா இருக்காங்க. இப்போ நம்ம இந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம இங்கே தமிழ்குடி சமயத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே நம்ம இப்போ குலதெய்வத்தை பற்றி நம்ம அடிக்கடி பேசுவோம். குலதெய்வம் தெரியாதுங்க. இப்போ நம்ம கும்புற காளியாக இருந்தாலும் சரி, சுடலை மாடலாக இருந்தாலும் சரி, மற்ற அந்த கருப்பராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சாமியும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது என்னோட குலதெய்வம். இந்த குலதெய்வம்லாம் வந்து ஒரு கற்சிலையோ இல்லை நம்ம வந்து ஒரு திடீர்னு குடித்த ஒரு உருவங்கள் கிடையாது, ஒரு தெய்வ சக்தி கிடையாது. இவங்கெல்லாம் வந்து நம்ம குலத்துக்காக வாழ்ந்து உயிரை விட்ட ஒரு நம்ம அந்த ஜீவன் ஆத்மா தான். இவங்களைத்தான் வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம அவங்களுக்கு உண்டானது ஒரு திருவிழா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான விடயங்களை நம்ம வழிபாட்டு விஷயங்களை நம்ம செஞ்சுட்ருக்கோம். நம்ம கூட வாழ்ந்து மறந்தவங்களும் நம்ம குலதெய்வமாக இன்றைக்கி குலத்தை காக்கும் தெய்வங்களாக இருக்காங்க. அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம யாரோ இல்லாதவங்களை போய் நம்ம இறை வழிபாடை நம்ம செய்யணும். நம்ம கூட நம்ம குலத்துக்காக வாழ்ந்தவங்களை தான் நம்ம இது பண்ணுறோம், வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இப்போ ஒருத்தர் சுடலைமாடனை கும்பிடுவார், ஒருத்தர் வந்து கருப்பசாமியை கும்பிடுவார், ஒருத்தர் வந்து 18ஆம் படி கருப்பை கும்பிடுவார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும். அதை சார்ந்து அவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னாக்கா, வராகியை நம்ம கும்பிடணும், இல்லை வராகியோட உபாசனை வேணும் அப்படின்னாக்கா ஈஸியாக கிடைச்சிடாது வராகி. இப்போ வராகியை பொறுத்த ஏன் வித்தியாசமாக இருக்குது, இன்னொன்று என்னன்னா வராகிய பெரிய லெவலில் யாருக்கும் தெரியறது இல்லை அப்படின்னாக்கா, இப்போ என்னென்னு வச்சுக்கோங்க, திடீர்னு புகுத்தப்பட்டது அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள். வராகி பார்த்தீங்கன்னா இந்த 150 கோடி ஜனத்தொகையில் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 5 கோடி ஜனத்தொகைத்தை. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னு, யார் ஒருத்தனோட வாழ்க்கையில் துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனையில் எனக்கு வேறு வழியே இல்லை, துரோகத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு யாருமே இல்லாத ஒரு நிலையில் நிற்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வராகியோட ஃபோட்டோவோ இல்லை வராகியோட பேரோ இல்லை வராகியோட மந்திரமோ, வராகி சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அவனோட வாழ்க்கையில் என்ட்ராகிறாங்க. அப்போ அதை புரிஞ்சு அங்கே வராகி அவனோட வாழ்க்கையில் என்ட்ராகிறான். இப்போ எங்கிட்ட வரவங்க எல்லாருமே, என்னோட டிவைடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க யாரோ எந்தெந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க, எந்தெந்த பரிகாரம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்க்காத மதம் அடுத்த மதத்துலையும் போய் கூட கோயிலில் போய் சாமி கொடுப்பாங்க, அவங்களும் வராங்க.
இவங்கெல்லாம் எப்போ வராங்கன்னா என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு போன மாதம் தான் நான் திடீர்னு வராகியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நேற்று கூட ஒரு நடிகர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில் தான் வராகி மந்திரம் படித்தேன், உங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் வராகிங்கிற ஒரு என்ட்ராகிறான்னா அவன் உங்களோட லைஃப் அங்கே வந்து டேர்னிங் ஆகுது. அதை இப்போ கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாக்க வராகியை யார் ஒருத்தன் கும்பிட்றான் இல்லை வராகியை கும்பிட ஆரம்பிக்கிறான் அப்படின்னாக்கா அவங்களோட வாழ்க்கைங்கிறது அங்கேருந்து மாற்றத்துக்கு உண்டானது. இதை சரியாக பயன்படுத்தினாங்க உங்களோட வாழ்க்கைங்கிறது அடுத்தடுத்து ஏற்றம் தான் இருக்கும். எதிரி தொல்லை இருக்காது. இந்த ஏற்கனவே இருந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு ஒரு உச்சநிலையை அடைவீங்க. உங்களோட வாழ்க்கைங்கிறது அதுக்கப்புறம் சிறப்பாக செட்டில் ஆயிரும். உங்களோட இறப்பு வரைக்கும் அவரோட அணுகுங்கிறது இருக்கும். அப்போ ஏன் நீங்கள் கும்பிட்றீங்க இல்லை ஒவ்வொருத்தரும் என்னோட விஷயம் என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தாக்கா வராகி தான். எனக்கு யாருன்னே தெரியாது, வராகிங்கிறத யாருன்னு எனக்கு தெரியாது என்னோட வாழ்க்கையில். அப்போது என்னோட குருமார்களும் எனக்கு உபாசனை சொல்ல வந்தவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாவே நான் யாரை கும்பிட்றேன்னா காளி, உச்சஸ்டகன வைபவன், வராகி. என்கிட்ட முதல் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, உச்சஸ்டகன வைபவம்லாம் இந்த உலகத்தில் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் உபாசனை எடுக்க முடியாது, வராயோட அருட்காட்சிக்குன்னா அவ்வளோலாம் முடியாதுன்னு இன்றைக்கி நினச்சிக்கிறேன். யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு ஒரு 10 நாளில் கும்பிட்டாக இது நமக்கு அனுகிரகம் கிடைச்சிடும், 48 நாளில் கிடைக்கும். அதெல்லாம் வாய்ப்பே கம்மி. ஒரு அன்னைக்கு இருந்த சித்திரல் காலத்துலேயும் முன்னே இருந்த காலத்துலேயும் அதுக்குண்டான மனநிலையும் பக்குவம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் யார்கிட்டையும் கிடையாது. வராகியோட உபாசனை, வராகியோட சித்து கிடைக்கணும், அவளோட அந்த அனுகிரகம் கிடைக்கணும்னா குறைஞ்சது எனக்கு கிடைச்சது என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருட காலம் ஆச்சு. படாத பாடுபட்டு அவளோட அனுகிரகம் கிடைச்சது. இன்றைக்கி என்னோட வாழ்க்கையில் மேன்மைக்கும் எவ்வளோ தூரம் உலகம் பூரா நம்ம பேசப்படும் பொருளாக இருக்கிறதுக்கு காரணம் அவளோட அனுகிரகம். அதுதான் நம்ம அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது அந்த நோக்கத்தில் தான் இன்னைக்கு வரவங்களுக்கு உண்டான விஷயங்களை நான் செஞ்சேன். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வராகி பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வராகி பொக்கிஷத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? வராகி பொக்கிஷத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா, கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், காதலர்கள் பிரிஞ்சிருக்கோம், இல்லை எனக்கு வேலை கிடைக்கல, இல்லை நான் வெளிநாடு போக முடியாமல் இருக்கேன், வெளிநாட்டில் வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இங்கே வேலை செய்கிற இடத்துல எனக்கு கவர்மெண்ட் வேலையில் பிரச்சனை, இப்படிங்கன்னா பலருக்கு பல இன்னல்கள் இருக்கு இல்லையா. இது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க. 5 பேருக்குமான தீர்வு பார்த்தோன்னா ஒவ்வொன்றா இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஒவ்வொரு பக்கமும் போயிட்டு ஒரு 5 எந்திரத்தை வாங்கிட்டு வந்து 5 தாயத்தை வாங்கினா அது நடக்காத காரியம். இப்போ அதுக்கான ஒரே சொல்லிட்டு எப்போது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு மதியம் எனக்கு என்ன நான் சாப்பிடணும் முதற்கொண்டு முடிவு பண்ணுற யாருன்னு கேட்டாக்கா வராகி தான். எனக்கு ஒரு டைம் அவன் வாழ்க்கையில் என்ட்ரு ஆகிட்டோம்னா உன்னோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மேன்மையை அடையணும், உனக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருப்பாங்கிறது அவனோட வாழ்க்கையில் என்ட்ரு ஆகிடும். இப்போது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இப்போ அந்த குடும்ப தலைவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், படிக்கணும், இதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். இது யாரெல்லாம் பண்ணணும்னா இந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இப்போ நான் சொன்ன என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வராகி பொக்கிஷத்தை நீங்கள் வாங்கி வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுங்க. ஒரு 11 நாள் விரதம் இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 11 நாள் விரதம் இருந்தே ஆகணும். 90 நாளைக்கு நான் சொல்கிற வழிபாட்டு முறையில் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செய்ய வேண்டியது உனக்கு உண்டான அந்த வழிபாட்டு முறையை மட்டும் செஞ்சால் போதும். நீங்கள் இதை எல்லாருமே நீங்கள் பயன்படுத்தலாம். இது மதம் சார்ந்தெல்லாம் கிடையாது. மதத்துக்கு அப்பாற்பட்ட நீங்கள் பல பேர் கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. இதை பயன்படுத்தினா உங்களோட வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும். இருக்கிற சிக்கல்கள் இன்னல்கள்லாம் நீங்கிடும். உடனே அவசரப்பட்டால் நமக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆத்மார்த்தமாக செஞ்சோன்னா அதுக்கு உண்டான பலன்கிறது சிறப்பாக இருக்கும். வராகி பொக்கிஷத்தை தான் அனைவரும் வாங்கி பயன்படுத்தலாம். இதுக்கு இதெல்லாம் கிடையாது, வரைமுறையெல்லாம் கிடையாது. உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னோட கஷ்டம் தீரணும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா வராகி பொக்கிஷத்தை எல்லாரும் வாங்கி. கண்டிப்பா சார். இந்த வராகி பொக்கிஷத்தை வாங்கி பயனடைந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? அப்படி பயனடைந்திருந்தாங்களா? என்ன காரணத்தினால அவர்கள் பயனடைந்திருக்காங்க? இல்லை, வராகி பொக்கிஷத்தை இப்போ ஒரு விஷயம் தான், நம்ம வாங்கி பயன்படுத்துனதுனால எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையாங்கிறத வர வராகி நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறோம். நமக்கும் வராகி சம்மந்தப்பட்ட இப்போ இங்கே நம்ம மாற்று மதத்தினரே நம்ம சொல்லிக்கலாம். மாற்று மதத்தினரே நிறைய பிரச்சனைக்காக வந்திருக்காங்க. சிலரை நம்ம சொல்லி அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்க வேண்டாங்கிறது, செய்வினையால் பாதிக்கப்பட்டு அவங்களால முடியலைன்னு சொல்லி எங்கே பார்த்து என்னால் முடியலைன்னு சொன்னவங்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு உண்டான இதை தான் நான் கொடுத்துருக்கேன். அது போக இந்த மாற்று மதத்தினர்னா நான் வேறு நிறைய இதில் இருப்பேன். நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, இல்லை அவங்க வீட்டில் செய்வினையால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு இதை தான் நான் கொடுக்குறது. அவங்களுக்கு உண்டான வழிபாட்டு வழிமுறைகள் நான் சொல்லிடுறேன். இன்னொன்று என்ன மாற்று மதத்தினா அவங்க மதத்தை மாற்றுற மாதிரி நீங்கள் அதெல்லாம் எந்த இதுதான் உங்கள் மதம் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு கூட ஒரு டூல், அவ்வளோதான்.
நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்தி தொழிலதிபராக இருந்தாலும் சரி, சாமானியாக இருந்தாலும் சரி, பலரும் வந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஏன் இன்னைக்கு ஒரு மாற்று மதத்தினர் எதையுமே நம்பாத ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசு துறையில் ஒரு பெரிய அதிகாரி. அவங்க குடும்பத்தில் ஒரு 18 வருஷமா குழந்தையே இல்லாமல் மதுரை பக்கம் ஒரு கோயிலில் வேண்டுதல் வச்சு அந்த குழந்தை பிறந்தது. அவங்களுக்கு என்னன்னா வந்து அவங்க உத்தரவு ஒரு கோயிலில் உத்தரவு கேட்டாங்க. அந்த பையன் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு யூகே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த உத்தரவு வந்து என்ன சொன்னோம்னா, உத்தரவு கிடைக்கல, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒடிஞ்சு போய், நல்லா படிக்கக்கூடிய பையன் ஒடிஞ்சு போய் இல்லை இதாகிட்டான். ஆனால் அவன் எழுதுகிற எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டே இருக்கான். அடுத்தடுத்து ஒவ்வொரு இதாக எழுத அங்கே போகிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம் இருக்காமல் அதை எழுதல, ஒவ்வொரு டைமும் இதாகிடுறான். ஆனால் நல்லா படிக்கக்கூடிய பையன், முடியவே இல்லை. அது இல்லாமல் ஒரு உடல் ரீதியாக அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை ஒன்று, மோகினியால பாதிப்பு ஒன்று இருந்தது. இது இது ரெண்டையுமே இதுக்கான சொல்யூஷன் எங்கே போய் கிடைக்கல. என்னை வந்து சந்திக்கும் போது அது வேற ஒரு நண்பர் மூலியமாக அவருக்கு உண்டான நண்பர் மூலியமாக என்னோட டிவோட்டிஸ் வந்து என்னை வந்து சந்திச்சாப்புல. இதைத்தான் நான் கொடுத்த வராகி பைசா. அவங்க ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான தனிப்பட்ட விஷயங்களை வாங்கி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பூஜை பண்ணி தான் நம்ம அதை கொடுக்குறது. அதை கொடுத்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அந்த பையன் படிச்சுட்டு இருக்கான். அது போக அங்கே பார்ட் டைமாக வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். இதே லண்டனில் தான் இருக்கான், சிறப்பாக இருக்கான். இது இப்போது நான் ஏன் மாற்று மதத்தினர் நான் குறிப்பிட்றேன்னா, மாற்று மதத்தினருக்கு அவ்வளோ தூரம் வேலை செய்யுதுன்னா, அப்போ சொந்த கண்டிப்பா. மதத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இறைவங்கிறது ஒருவன் தான். அதை நம்மளோட இதுக்காக நம்ம வச்சு பார்த்துக்கிறோம். இது ஒரு ஒரு உதாரணம். அந்த பையன் நினைச்ச காரியம் நினைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் என்னோட இதில் இருக்கா. நான் எதையுமே நம்ப மாட்டேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் வராகி நம்புறேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். இந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. அதாவது மதம் கடந்து இந்த சாமினா யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கே இந்த அளவுக்கு வேலை செய்கிறா, உறுதுணையாக இருக்காருன்னா அப்போ உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்குது. நான் இது சொல்லணும்னா 100 சம்பவங்களை நான் சொல்லலாம். இது ஒரு உதாரணம். இன்னைக்கு அவங்க நல்ல நிலைமையில் இருக்கா, நல்லா படிச்சுட்டு இருக்கான், இன்னைக்கு பார்ட் டைம் வாங்கி வேலையை செஞ்சுட்டு இருக்கான், இன்னைக்கு வெல் செட்டில்டாக இருக்கான். கண்டிப்பா சார். இந்த ஒரு விஷயமும் கண்டிப்பா மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புவோம். நன்றி சார். நன்றி.